நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி படி, நூலைப்படி, காலையில் படி, கடும்பகல் படி, மாலை இரவு பொருள்படும் படி, நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, கற்பவை கற்கும்படி, வள்ளுவன் சொன்னபடி கற்கத்தான் வேண்டுமடி, கல்லாதவர் வாழ்வது எப்படி, நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி என்றார். ஊக்கமது கைவிடேன், மன வலிமையை கைவிடக்கூடாது. மேலும் இன்றைய முக்கிய செய்திகள். சென்னை தாம்பரம் அடுத்த மாடம்பாக்கம் சியோன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் கர்மவீரர் காமராசரின் 122வது பிறந்த நாள் மற்றும் கல்வி வளர்ச்சி நாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. சென்னை தாம்பரம் அடுத்த மாடம்பாக்கம் சியோன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் கர்மவீரர் காமராசரின் 122வது பிறந்த நாள் மற்றும் கல்வி வளர்ச்சி நாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் இறைவணக்கம், தமிழ்த்தாய் வாழ்த்துடன் தொடங்கப்பட்டது. தமிழாசிரியர் திருமதி ரஞ்சனாதேவி நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைப்பு செய்தார். பள்ளி முதல்வர் வ. வசந்தகுமாரி வரவேற்புரையாற்றினார். பல ஆண்டுகள் கடந்தாலும் மொழிகளுக்கெல்லாம் சிறந்து விளங்கும் உயர்தனி செம்மொழி என் தாய்மொழியாம் தமிழ் அன்னையினை வணங்குகின்றேன். மாடம்பாக்கம் சியோன் பள்ளியின் அலுவலக தலைமை பொறுப்பாளர் ரவி விழாவிற்கு தலைமையேற்றார். கவிஞர் தமிழ் இயலன் என்கிற ச. தனசேகரன் தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நல வாரிய உறுப்பினர், அண்ணா பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை பேராசிரியர். இத்தகு பன்முகத்தன்மை கொண்ட கவிஞர் தமிழியலன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற அவர் நன்றியின் மகத்துவம் பற்றி மாணவர்களுக்கிடையே சிறப்பாக எடுத்துரைத்தார். இப்பள்ளியின் முன்னாள் மாணவர் கவிஞர் சுரஜ் விழாவில் பங்கேற்று மாணவர்களை நல்வழிப்படுத்தும் நன்னெறிகளை கவிதையாக கூறி மாணவர்களுக்கு அறிவுரைகளை வழங்கினார். இவ்விழாவில் மாணவர்கள் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தினர். விழா இறுதியில் மாணவர்களுக்கு சிறப்பு விருந்தினர் பரிசுகளை வழங்கினர். 99 மதிப்பெண்களை எடுத்து முதலிடத்தை பிடித்தவர் என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். பள்ளியின் மூத்த தமிழாசிரியர் கல்யாணி ராதாகிருஷ்ணன் நன்றி உரையாற்றினார். பல ஆண்டுகள் கடந்தாலும் மொழிகளுக்கெல்லாம் சிறந்து விளங்கும் உயர்தனி செம்மொழி என் தாய்மொழியாம் தமிழ் அன்னையினை வணங்குகின்றேன். செத்துக் கொண்டிருந்தேன், யாரோ என் தாய்மொழியில் பேசினார்கள், எழுந்து கொண்டேன் என்று ரஷ்ய மொழி கவிஞர் ரசூல் கம்சதேவ் எழுதுகின்றார். உயிர் கொடுக்கும் தாய்ப்பால் போன்றது தாய்மொழி, கலப்படமற்றது. அவரவர் தாய்மொழி அவரவருக்கு உயர்ந்தது. இலக்கிய மன்ற தொடக்க விழா என்பதனால் நான் தமிழின் சிறப்பை சிலவற்றை சொல்லித்தான் ஆக வேண்டும். ஆங்கிலத்தில் 800 ஆண்டுகளுக்கு முன்புதான் தோன்றியது. ஆனால் தமிழ் 15,000 ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றியது என்பது நாம் எல்லோரும் மகிழக்கூடிய விஷயம்.
கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்துக்குடி எங்கள் குடி என்று ஐயனார் இதனால் புறப்பு வெண்பா மாலையில் கூறுகின்றார். நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி படி நூலைப்படி காலையில் படி கடும்பகல் படி மாலை இரவு பொருள்படும் படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி கற்பவை கற்பும்படி வள்ளுவன் சொன்னபடி கற்கத்தான் வேண்டுமடி கல்லாதவர் வாழ்வது எப்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி என்றார் பாவேந்தர். அப்படி கல்லாதவர் வாழ்வது எப்படி என்று உணர்ந்தவர் தான் நாம் கர்ம வீரர் காமராசர். அவர் கர்ம வீரர் காமராசர். நாம் ஏன் கல்வி கண் திறந்த காமராசர் என்று இன்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம்? முதலில் மாணவர்கள் கல்வி கற்றால்தான் இந்த நாடு செழிப்பாகும் என்று உணர்ந்தவர். அது மட்டுமல்லாமல் மாணவர்கள் கல்வியில் திறன் பெற வேண்டும் என்றால் அதற்கு முழு உதாரணம் முழு காரணம் அடித்தளமாக இருக்கக்கூடியவர் ஆசிரியர்களே. எனவே ஆசிரியர்களுக்கு பல வகைகளில் மேம்பாடு திட்டங்களை ஏற்படுத்தியவர் நாம் கர்ம வீரர் காமராசர் அவர்கள் முதலில் ஏற்படுத்தியவர். எனவே அன்னாருக்கு நாம் இன்று கல்வி வளர்ச்சி நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இது தமிழ் இலக்கியம் என்ற தொடக்க விழாவுமாக இருப்பதனால் இப்பொழுது நம் பள்ளி மாணவர்கள் இயல் இசை நாடகத்துடன் கூடிய கலை நிகழ்ச்சிகளை நிகழ்த்தி இருக்கின்றார்கள். என்றார் ஔவையார். அணைகள் கட்டி நீர் உயர வழி செய்தார் காமராசர். அவர் ஒரு அதிசய மனிதர், ஆளுமை சிங்கம், இதயத்தில் கனிவு, ஈரில்லா அறிவு, இழப்பே மூச்சு, ஊர் நலமே பேச்சு, எதிரிடமும் நட்பு, ஏற்றமே கனவு. அவர் ஒரு அதிசய மனிதர், ஆளுமை சிங்கம், இதயத்தில் கனிவு, ஈரில்லா அறிவு, உழைப்பே மூச்சு, ஊர் நலமே பேச்சு, எதிரிடமும் நட்பு, ஏற்றமே கனவு. இவர் போல் ஒருவரை பார்ப்பது கடினம். கஷ்டத்தை அனுபவிக்காமல் எந்த ஒரு மனிதரும் அவரது லட்சியத்தை
லட்சியத்தை அடைய முடியாது என்ற காமராசரின் பொன்மொழிக்கேற்ப நாமும் அவர் வழி நின்று நம் வாழ்வில் வெற்றி பெறுவோமாக. நன்றி, வணக்கம். எனது பேர் சோஷ்னா மேரி. ஆத்திச்சூடி அறம் செய்ய விரும்பு. ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது வழக்கேல், உடையது வளமேல், ஊக்கமது கைவிடல். என் எழுத்து ஈகளே, ஏற்பது இகழ்ச்சி. ஐயமிட்டு உன் ஒப்புரவு ஒழுகு. கோதுவது ஒளியேல், அவ்வியம் பேசேல், அக்கம் சுருக்கேல். நன்றி. பேரு முகமது அயான் ஷேக். ஆத்திச்சூடி சொல்ல போகிறேன். ஆத்திச்சூடி அறம் செய்ய விரும்பு. ஆறுவது சினம், இளைவது கரவே, ஈவது விளக்கு, உடையது விளிம்பு, ஊக்கமதி கவிடு. எங்களுக்கு இகழை, ஏற்பது இகழ்ச்சி. ஐயமிட்டு உன் ஒப்புரவு ஒழுகு. ஓதுவது முடியே, அவ்வியம் பேசி, அக்கம் சுருக்கி. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் அருளிய ஆத்திச்சூடியை பொருளோடு கூற வந்துள்ளேன். அறம் செய்ய விரும்பு, தர்ம காரியங்களை விரும்பி செய். ஆறுவது சினம், கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். இயல்வது கரவேல், தம்மால் முடிந்ததை மறைக்க கூடாது, முடிந்தளவு உதவி செய்ய வேண்டும். ஈவது விளக்கேல், பிறர் செய்யும் தர்ம செயல்களை தடுக்க கூடாது. உடையது விளம்பேல், உன்னிடமுள்ள பொருட்களின் சிறப்பை கூறி தம்பட்டம் அடிக்காதே. ஊக்கமது கைவிடேல், மன வலிமையை கைவிடக்கூடாது. எண்ணெழுத்து இகழேல், கல்வியை இகழக்கூடாது. ஏற்பது இகழ்ச்சி, பிறர் பொருளை பெற்றுக்கொள்வது நம் தகுதிக்கு குறைவான செயல். ஐயமிட்டு உன், பசித்தோர்க்கு உணவளித்து பின் நாம் உண்ண வேண்டும். ஒப்புரவு ஒழுகு, உபகாரம் செய்து வாழ வேண்டும். ஓதுவது ஒளியேல், படிப்பதை விட்டுவிடாதே. அவ்வியம் பேசேல், பொறாமை கொண்டு பேசாதே. அக்கம் சுருக்கேல், தானியங்களை பதுக்காதே. கண்டு ஒன்று சொல்லேல், கண்ணால் கண்டதற்கு மாறாக பொய் சாட்சி சொல்லாதே. ஞா போல் வலை, தன் இனத்தாரோடு இணங்கி விட்டு கொடுத்து வாழ். சனி நீராடு, சனிக்கிழமை தோறும் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். நியாயம்பட உரை, இனிமையாக பேசுக. இடம்பட வீடு இடேல், இடம் வீணாக கிடக்கும்படி பெரிதாக வீட்டை கட்டாதே. இணக்கம் அறிந்து இணங்கு, நல்ல குணமுடையவர்களுடன் நட்பு கொள்ள வேண்டும். தந்தை தாய்ப்பேன், தந்தையும் தாயையும் பேணி காக்க வேண்டும். நன்றி மறவேல், உதவியவர்களை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. பருவத்தே பயிர் செய், சரியான நேரத்தில் பயிர் செய்ய வேண்டும். மண் பறித்து உண்ணேல், பிறர் நிலத்தை அபகரித்து வாழாதே. இயல்பு அல்லாத செயல், அவரவர் இயல்பு மாறான செயல்களை செய்யக்கூடாது. அரவம் மாட்டேன், பாம்புகளோடு விளையாடாதே. வணக்கம். நான் அருளிய ஆத்திச்சூடியை பொருளோடு கூற வந்துள்ளேன். இலவம் பஞ்சில் துயில், இலவம் பஞ்சில் அடைத்த மெத்தையில் துயில் கொள். வஞ்சகம் பேசேல், உள்ளத்தில் ஒன்று வைத்து உதட்டில் ஒன்று பேசாதே. அழகு அலாதன செய்யில், தன் தகுதிற்கு குறைவானவற்றை செய்யாதீர். இளமையில் கல், இளமை பருவத்தில் கற்க வேண்டும். அரணை மறவேல், தருமத்தை மறக்க கூடாது. அனந்தலாடேல், அளவுக்கு அதிகமாக தூங்காதே. கடிவது மற, கோபப்படுவதை விட்டுவிடு. காப்பது விரதம், விரதம் மேற்கொண்டால் பாதியில் கைவிடக்கூடாது. கிழமைப்படவாள், எல்லோருக்கும் உரிமை உடையவனாக வாழ். கீழ்மை அகற்று, நம்மிடமிருந்து இழிவான குணங்களை விட்டுவிட வேண்டும். குணமது கைவிடேல், நம்மிடமிருந்து நல்ல குணங்களை விட்டுவிடக் கூடாது. கெடுப்பது ஒளி, பழிவாங்கும் எண்ணத்தை விட்டுவிடு. கேரரை நாம் போற்றிப்போம், கர்ம வீரரை நாம் கொண்டவரம் காமராஜராம். தலைமை பண்பு கொண்டவரம், ஏழுக்காக நின்றவரம். பிள்ளை பல பேர் முகத்தை பார்க்காதமா, அந்த ஊர் சுற்றாத சோறு தான் போட்டு
மலர்ந்த மாணிக்கமே, குமாரசாமி ஐயாவின் தவ புதல்வரே, கல்வி கண் திறந்த காமராசரே, கடைக்கோடி மழலையும் மேதையாக கல்வி பாதை வகுத்த கர்ம வீரரே, பயிலும் பாலகர்களின் பசிப்பினி போக்கிய பகலவரே, பல அணைகளை கட்டி பாட்டாளிகளின் பஞ்சம் போக்கிய பாச தலைவரே, ஏற்றமிகு பதவியிலும் எளிமையை எல்லோருக்கும் எடுத்துரைத்த ஏழை பங்காளரே, நீர் ஒரு படிக்காத மேதை ஐயா, 7 லோகம் தேடினாலும் உம்மை மிஞ்ச இவ்வுலகில் தலைவர் ஏதையா, புத்தகம் காணாதவரே, புகழுரையை விரும்பாதவரே, ஏற்றத்தாழ்வுகள் அகல இலவச சீருடை திட்டம் தந்தவரே, மகத்தான மதிய உணவு திட்டம் தந்தவரே, மன்னர் ஆட்சியில் கிடைக்காத கல்வியை மக்கள் ஆட்சியில் இலவச கல்வியை தந்தவரே, நேர்மையே அடையாளமாய் கொண்டவரே, எளிமையே அவதாரமாய் வாழ்ந்தவரே, தென்னாட்டு சிங்க தமிழரே, தேசம் போற்றும் வரலாற்று தலைவரே, சிகரம் தொட்டது உமதாட்சி, நீரோ சிவகாமியின் காமாட்சி, சிகரம் தொட்டது உமதாட்சி, நீரோ சிவகாமியின் காமாட்சி, நீரின்றி அமையாது நல்லுலகு, நீரின்றி அமையாது நல்லரசு, வெள்ளை மனம் கொண்டவரே, வெண்ணிற ஆடை அணியும் கருப்பு காந்தியே, உம்மை போன்றதொரு தலைவர் தேவையில்லை எங்களுக்கு, உம்மையே மீண்டும் தலைவராக்கு எங்களுக்கு, உம்மையே மீண்டும் தலைவராக்கு எங்களுக்கு, மறுபிறவி எடுத்து வாருங்கள் இதே நாளில், மீண்டும் கொடுத்து விடுங்கள் உங்கள் பொற்கால ஆட்சியினை, மறுபிறவி எடுத்து வாருங்கள் இதே நாளில், மீண்டும் கொடுத்து விடுங்கள் உங்கள் பொற்கால ஆட்சியினை, சுட்டெரிக்கும் சூரியனும் சுழலும் பூமி பந்தும் இருக்கும் வரை உம் புகழ் பாடுமையா காமராசரே, சுட்டெரிக்கும் சூரியனும் சுழலும் பூமி பந்தும் இருக்கும் வரை உம் புகழ் பாடுமையா காமராசரே, உம் புகழ் பாடுமையா காமராசரே. அனைவருக்கும் நன்றிகளை நவிழ்ந்து விடைபெறுவது உங்களில் ஒருவர் கேமா சாரதி. நன்றி, வணக்கம். வணக்கம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்தருள்வாய் கலை மகளே, சாதந்த தோமென சந்தங்களும் பாட பாட ஜதிகளும் கலை மகளே, தமிழ் சொல்லெடுத்து வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்தருள்வாய் கலை மகளே. கல் தேய்த்து தீகண்ட காலம் தொட்டு, கல்வெட்டு ஓலைகளின் வடிவம் தொட்டு, நல்ல சொல் தொட்டு நிற்கின்ற தமிழ் தாயை உன் தாழ் தொட்டு படுகின்றேன், வாழ்த்திடம்மா. எல்லோருக்கும் வணக்கம். குழந்தைகளும் வணக்கம் சொல்லலாமாம்மா? நல்ல மழைகளை நனைஞ்சிட்டு மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு நேரத்தில் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறோம். ரொம்ப குறிப்பாக என்னுடைய பெயர் சிறப்புரைன்னு இருந்தால் கூட இதற்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சிகளை நடத்திய அந்த குழந்தைகள் தான் சிறப்பு அழைப்பாளர்கள். அவங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு பலத்தை கைத்தட்டலாம். ரொம்ப அருமையா நம்முடைய வாழ்த்து பாடலிருந்து தொடங்கி வில்லுப்பாட்டு வரைக்கும் அந்த வைத்து இப்ப கேக்குதாமா? ஏன்னா இந்த பசங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு எத்தனை டீச்சர் நிக்கிறாங்கன்றதை வச்சு அந்த ஸ்கூலை கண்டுபிடிச்சிடலாம். எத்தனை ரோவுக்கு ஒரு டீச்சர் நிக்கிறாங்க. நல்ல பள்ளிக்கூடமா இருக்கு. ரொம்ப அருமை. ஏன்னாக்கா நான் எவ்வளவோ பள்ளிக்கூட மேடைகளில் இருக்கிற விளம்பரங்களில் அந்த பிள்ளைகள் வந்து யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு அப்படி நிற்பாங்க சீரியஸாக. ஆனால் நான் சியோன் பள்ளியில் தான் பார்க்குறேன், 2 குழந்தைங்க எட்டி பார்க்குறாங்க. அவங்க வந்து டீச்சர் வந்துட்டாங்கன்னு எட்டி பார்க்குறாங்களா, இல்லை இந்த சிறப்பு அழைப்பாளர் எப்போ முடிப்பார்னு எட்டி பார்க்குறாங்களா தெரியும். ரொம்ப அருமையாக இருக்குது. அதுக்காக நம்ம ஒரு கைத்தட்டலை கொடுக்கலாம் பள்ளிக்காக. ரொம்ப அருமையான, உண்மையிலேயே நான் பார்க்குறேன் ஒவ்வொரு குழந்தைகள், ரொம்ப குறிப்பாக நான் மையமான ஒரு வாழ்த்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். அது என்னன்னா, பெருந்தலைவர் காமராசருடைய பிறந்த நாளில் பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்லணும்னா என்ன பண்ணணும்னு ஒரு சரியான வழியை கண்டுபிடிச்சி ஔவையாரை கொண்டு வந்து நிறுத்தினாங்க பாருங்க. அதுக்காக இந்த கலை நிகழ்ச்சி ஒருங்கிணைச்சவங்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நம்ம முதல்வருக்கும் ஐயா ரவி ஐயா போன்றவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்றோம். நான் பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்றதுக்கு ஔவையார் 2-3 ஔவையார் வந்துருப்பாங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. முதல்ல அந்த குட்டி குழந்தை, அந்த என்னென்ன அந்த குழந்தைங்க பேசும்போது நம்ம யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம்.
அவங்க அம்மா அப்பா யார், அவங்க கிளாஸ் டீச்சர் யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏன்னாக்கா இந்த ஒப்பிக்கும் போதே அவங்களும் கூட ஒப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இங்கே டான்ஸ் ஆடும்போதே அவங்களும் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ரொம்ப குழந்தைகள் பேசும்போது அந்த பெற்றோர்கள்லாம் முட்டி போட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க பாருங்கள். அந்த பெற்றோர்களுக்கும் முதல்ல நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லணும். நம்ம பிள்ளைகள் உங்களுடைய செல்ஃபோன்லேயோ உங்களுடைய வீட்லேயோ நீங்கள் வைத்திருக்க வேண்டிய முதல் படம் உங்கள் அப்பா அம்மாவுடைய படம். உங்கள் அப்பாவையும் அம்மாவும் எவ்வளோ பேருமா உங்கள் செல்ஃபோனில் வால்பேப்பராக ஸ்க்ரீன் சேவராக வச்சுருக்கீங்க? 6-8 ஒரு 20 பேர் இருக்காங்க. இந்த 20 பேருக்கு நம்ம கைத்தட்டல் கொடுக்கலாம். இந்த 20 பேருக்கு கைத்தட்டல். ரொம்ப பக்கத்துலேருந்து சொல்கிறாரு இல்லையா, அவன் போய் சொல்கிறான், அதுக்கும் புத்தகம் பரிசுன்னு நினச்சிட்டான். ரொம்ப அருமையாக என்னை இந்த நிகழ்ச்சிக்கு ஒருங்கிணைத்திருக்கிற பள்ளியினுடைய முதல்வர் அம்மா வசந்தகுமாரி அம்மா அவர்களுக்கு நமது கைத்தட்டல்களால் நன்றியை சொல்லுவோம். ஏன்னா நான் வந்த உடனே கேட்டால் ஆங்கில ஆசிரியர்னாங்க. அவங்க வரவேற்புரையில் ஒரே ஒரு ஆங்கில சொல் கூட பயன்படுத்தாமல் தமிழ் கவிதைகளை மேற்கோளாக சொல்லி ரொம்ப அருமையான வரவேற்புரை வழங்கினாங்க. அம்மாவுக்கு மீண்டும் ஒரு முறை நமது கைத்தட்டல்கள் வாழ்த்து. ஏனென்றால் இன்றைய நாளில் பெருந்தலைவர் காமராசரை குறித்து பேசுகிற போது தாய்மொழி வழி கல்வியும் பேசணும். ஐயா ரவி ஐயா ரொம்ப எளிமையாக நம்ம கூடயே இருந்து முழுமையாக நிகழ்ச்சியில் குழந்தைகளை ஊக்குவிச்சுட்டு இருக்கிறாங்க. திரு ரவி அவர்களுக்கும் நமது கைத்தட்டல்கள் வாழ்த்துக்களை சொல்லுவோம். அதுபோலவே என்ன இந்த நிகழ்ச்சிக்கு ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய அம்மா நாகராணி அம்மா, அவங்க தான் முதல்ல பேசினாங்க. அம்மா எங்கே இருக்காங்க? பின்னாடி குழந்தைகள் கட்டுப்பாட்டு துறையில் இருக்கிறாங்க. அதனால் நாகராணி அம்மா அவர்களுக்கும் துணை முதல்வராக இருக்கிற எஸ்ஆர் அவர்களுக்கும் சந்திரா அம்மா அவர்களுக்கு 3 பேருக்கும் ஒரே கைத்தட்டலால் நம்ம வாழ்த்துக்களை சொல்லுவோம். துணை முதல்வராக அதே மாதிரி நாம் இந்த குழந்தைகள் பாடும்போது ஒருத்தர் கவனிச்சுட்டே இருந்தேன். அவர் கூட நின்று நாடு பார்த்தது உண்டா பாட்டையும் பாடிக்கிட்டு இருந்தார், எல்லாத்தையும் பாடிக்கிட்டு இருந்தார். அப்புறம் நான் அவர் கேட்டேன், அவர் தமிழ் ஆசிரியர் இல்லை, அவர் இசை ஆசிரியர்னு சொன்னாங்க. ஜான் ஐயா, ஜானுக்காக நம்ம ஒரு கைத்தட்டல் தருவோம். நல்ல ஜான் பேர் மாற்றி சொல்லுங்க. ஐயா பேர் அரங்கநாயக ஐயாவுக்கு நாம் ஒரு நல்ல கைத்தட்டல் தருவோம். பிட்டு எழுதும்போது கவனமாக எழுதியிருக்கணும். நான் கவனமாக ஜான் அவர்களுக்கும் தம்பி சதீஷ் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு தோல் கொடுத்தவங்க தான் மேலே உயர்த்தணும். அது மாதிரி குட்டி குழந்தைகள் எவ்வளவோ பெயர்கள் இணைப்புரை அருமையாக தந்துட்டு இருந்தாங்க. 3 பிள்ளைகள், கோபிகா, பிரியங்கா, அணு, 3 பேருக்கு நம்ம கைத்தட்டல் வாழ்த்துக்கள் சொல்லுவோம். ரொம்ப அருமையாக பேசுகிறாங்க, சிரிச்சுக்கிட்டே பேசுகிறாங்க. நான் உங்களை கூட்டு நடுவில் கேட்டேன், மேடையில் பேசுகிறதுக்கு ஏதாவது பயிற்சிகள் இருந்தால் எனக்கு ஜூம் வழியாக பயிற்சி கொடுங்கம்மான்னு கேட்டிருக்கிறேன். நேரம் இருக்காமா உங்களுக்கு? அந்த 3 பிள்ளைகளுக்கு இன்னொரு தடவை கைத்தட்டல் கொடுக்கும். ஏன்னா நான்லாம் சிந்தித்து பார்க்குறேன், அந்த காலத்தில் அந்த வயதில் பள்ளிக்கூடத்தில் மேடையில் ஏறி பேசணுன்னா என் கையை இப்படி எடுத்தோன்னா நடுங்கும். அதனால் பேண்ட் பையில் கையை விட்டுகிட்டே பேசும். இப்போ தான் பேசிட்டு. அதனால் நல்ல பிள்ளைகள். அதுமாரி தமிழில் சிறந்த மதிப்பெண் எடுத்த 2 பிள்ளைகள் பரிசு வாங்கினாங்க. நேகான்னு ஒரு பாப்பாவும் சாய் இல்லைம்மா சாய் காயத்ரி 2 பிள்ளைகள் 100க்கு 99ன்னாங்க. அவங்க 2 பேருக்கும் நம்ம கைத்தட்டல் வாழ்த்துக்களை சொல்லுவோம். ஏன்னா அம்மாலாம் கல்யாணி அம்மாலாம் என்கிட்ட பேசும்போது தமிழில் எத்தனை மார்க்குன்னு கேட்டிருந்தாங்கன்னு இந்த சிறப்பு அழைப்பாளராக கூட்டிருக்க மாட்டாங்க. அதனால் பிள்ளைகள் நல்ல மதிப்பெண் எடுத்து ரொம்ப அருமையாக தொடக்கத்துலேருந்து நான் பார்க்குறேன். ஷாம்சி, த்ரீஸு, ஆத்திச்சூடி சொல்ல, ஆரத்யா, காஷினி, கடைசியாக கவிதை பாடித்த தம்பி சாரதிக்கு நம்ம அருமையான அவரே எழுந்த மாதிரி ரொம்ப மகிழ்ச்சி. நான் ஒரு 20-25 நிமிடம் உங்கள் முன்னால் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். பெருந்தலைவர் காமராசர் எல்லாரும் சொல்லிட்டாங்க. அதில் வர ரஞ்சனா அம்மா கேள்வியெல்லாம் கேட்டாங்க. நல்ல வேலை அந்த கேள்வியெல்லாம் ஆசிரியர்களை கேட்டிருந்தாங்கன்னா குறைவாக தான் மதிப்பெண் எடுத்திருப்போம். பிள்ளைகள் நல்லா பதில் சொன்னாங்க. அந்த பதில் சொல்ல பிள்ளைகளுக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லுவோம். எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியம், உள்ளிருந்து ஒரு 4-5 பிள்ளைகள் அந்த இசைக்கருவிகளை வளர்ச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க நம்ம கண்ணுக்கு தெரியறது இல்லையே தவிர இசைக்கருவி வாசிச்சிருக்கிற அந்த பிள்ளைகளுக்கும் நமது வாழ்த்துக்களை சொல்லுவோம். அன்பான குழந்தைகளை, ரொம்ப அழகான வில்லுப்பாட்டை கூட அம்மா தான், கல்யாணி அம்மா தான் எழுதி தந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். நீங்கள் தானம்மா வில்லுப்பாட்டு நீங்கள் எழுதலையா? அம்மாவா? யார் வில்லுப்பாட்டு எழுதுனது? யாருமா ஆசிரியர்? யார் வில்லுப்பாட்டு? கடைசியா அவங்க உள்ள இருக்காங்களா? அவங்க பேர் என்ன? சுதாம்மா. சுதாவுக்கும் நம்ம ஒரு கைத்தட்டல் தருவோம். ரொம்ப அருமையாக இருந்தது. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. பிள்ளைகளை, பெருந்தலைவர் காமராசர்கிட்ட நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும்? பிள்ளைகள் மனசில் குறிச்சுக்கணும்.
நம்முடைய அம்மா தான் உலகத்தினுடைய முதல் தெய்வம். யாருமா முதல் தெய்வம்? அம்மா தான் முதல் தெய்வம். இதே பள்ளியில் படித்த சூரஜ்னு ஒரு தம்பி பெரிய கவிஞராக இருக்கார், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சி முடியும் போது வரேன்னு சொல்லியிருக்கான். இந்த பையன் SRM காலேஜில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறாரு. அந்த தம்பி 2 நாள் முன்னாடி டிவியில் கவிதை படிக்கும் போது ஒன்று படித்தார், ரொம்ப அழகாக படித்தார். எல்லோரும் ரத்த தானம் செய்கிறார்கள், ஆனால் தாய்ப்பால் தருகிற தாய் இருக்கிறாங்கல்ல, வெள்ளை வடிவில் ரத்த தானம் தருகிற முதல் தெய்வம் தாய்னு எழுதினார். சூரஜுக்காக ஒரு கைத்தட்டல் கொடுப்போமா? நம்முடைய அம்மா பெருந்தலைவர் காமராசர் இந்த பிள்ளைகள் பேசுகிற மாதிரி சொன்ன மாதிரி அவருடைய இயற்பெயர் காமாட்சி தான், காமராசர்னு மாறினது. அவருக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, அம்மா சொன்ன மாதிரி சிவகாமியின் மகன் பேர், சிவகாமியின் மைந்தன். கண்ணதாசன் அவர் கூட சண்டை வந்த போது அவர் கூட மறுபடியும் போய் சேர்றதுக்காக ஒரு சினிமா பாட்டே எழுதி விட்டார், அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி. அவங்க அம்மா மேல அவ்வளவு அன்போடையும் பற்றோடையும் இருந்தார். பெருந்தலைவர் காமராசர் பிறந்த வீடு எப்படி இருக்கும்னு கண்ணதாசன் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். நின்றால் தலையிடிக்கும், நிற்பதற்கே இடம் இருக்கும், அமைவான ஓர் குடிலில் ஐயானி வந்து தித்தாய்னு எழுதினார். சின்ன குடிசை வீடு, நின்னாலே தலையிடிக்கிற இடத்திலிருந்து பிறந்து வந்த மனிதன் இந்தியாவினுடைய தலையெழுத்தை 2 முறை எழுதினார். உங்களுக்கு தெரியுமா? 2 முறை அவர் பிரதமர் வாய்ப்பு தனக்கு வருகிறது. 2 பேருக்கு விட்டு கொடுத்தார். யார் யாருக்கு விட்டு கொடுத்தாருமா? ரஞ்சனாமா அதுக்கு புத்தகம் பரிசு தருவாங்க, சாக்லேட்டும் பேனாவும். நீங்கள் யாரும் வாங்கலாம், அதை நானே வாங்கிக்குவேன். நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். 2 பிரதமர்கள் உருவாக்கார். பாப்பா ஏஞ்சி நின்று சொல்லுங்க, யாரும் எழுந்து நின்று சொல்லுங்க. இங்கே வாங்க. இந்திரா காந்தி. இன்னொன்று யாருமா? 2வது தடவை யாருக்கு கொடுத்தார்? வாங்க. அப்படின்னா இவருக்கு பாதி சாக்லேட் கொடுங்கம்மா, கட் பண்ணி எடுத்துக்கோ ஒரு சாக்லேட். உங்கள் பேர் என்ன குட்டி? வித்துச்சந்த், 9th F. அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க. ஒரு வாய்ப்பு கிடைக்கிற போது தன்னை நோக்கி வருகிற அந்த அமைச்சர் பொறுப்பை இந்திரா காந்திக்கு விட்டு கொடுத்தார். இன்னொரு முறை அதுக்கு முன்பே விட்டு கொடுத்தார். அந்த பிரதமருடைய பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நேரு இறந்ததுக்கு அப்புறம் தான் சிக்கலே வந்துச்சு. வாங்க முன்னாடி. உங்க பேர் லால் பகதூர் சாஸ்திரி. உங்க பேர் என்ன குட்டி? விகாஸ். விகாஸுக்கு ஒரு தடவை கைத்தட்டல் நம்ம கொடுப்போம். எத்தனை படிக்கிறீங்க? அப்போ நம்ம கிட்ட வாங்க தங்கம், வாழ்த்துக்கள். லால் பகதூர் சாஸ்திரி. அவருக்கு காமராஜராகவே நடிச்சவர். பேனா எடுத்துக்கோங்க. பாருங்க பிள்ளைகளை, நமக்கு இருக்கிற பெரிய மகிழ்ச்சி என்ன தெரியுமா? மாணவ பருவத்தில் நம்ம கூட இருக்கிற நண்பன் ஜெயிச்சுட்டான்னா அவனை தோல்ல தூக்கி வச்சு கொண்டாடும். உங்க ஸ்கூல்ல யாராவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டாரு, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்துட்டாருன்னா நீங்க என்னமா பண்ணுவீங்க? என் ஃப்ரெண்டு ஜெயிச்சுட்டான் அப்படின்னு தோல்ல தூக்குவீங்கல்ல. அந்த பழக்கம் உங்களது பருவத்தில் இருக்கிறது, அதை விட்டு விடாதீர்கள். அதன் தொடர்ச்சி தான் பெருந்தலைவர் காமராசர் தனக்கு பிரதமர் பொறுப்பு வந்தபோது ஒரு முறை லால் பகதூர் சாஸ்திரிக்கும் ஒரு முறை இந்திரா காந்திக்கும் விட்டு கொடுத்தார். அதனால அவருக்கு இன்னொரு பட்ட பெயர் உண்டு. அது என்னன்னு தெரியுமாமா உங்களுக்கு? இந்த 2 பொறுப்பையும் விட்டு கொடுத்தால நீ வேண்டாம், 2வது வாய்ப்பு வேற யாராவது சொல்லுங்க, அங்கிருந்து சொல்லுங்க. கிங் மேக்கர். தம்பி வா. தம்பிக்கு நம்ம ஒரு தடவை கைத்தட்டல் தரும். அன்பான பிள்ளைகளே, தம்பி பரிசை வாங்கிக்கிறாங்க. பெருந்தலைவர் காமராசரை ரொம்ப பேர் அவர் நாடார் இனத்தை சேர்ந்தவர், நாடார் சாதியை சேர்ந்தவர். எல்லா தலைவர்களும் இறந்த பிறகு அந்த ஜாதிக்காரங்கள்லாம் அவரை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அப்போ பெருந்தலைவர் காமராசர் கண்ணதாசன் ஒரு கவிதை எழுதினார். பிள்ளைகள் கவனிங்க, 2 வரியை படிச்சுட்டு கூகுளில் போய் தேடி அந்த பாடலை மனப்பாடம் பண்ணுங்க. பேச்சு போட்டியில் உங்களுக்கு பரிசை பெற்று தரக்கூடிய பாடல். அந்த தம்பியினுடைய பேர் என்னமா? பரிசு வாங்கின தம்பி பேரு கேப்ரியல். கேப்ரியலுக்கு நம்ம எல்லாரும் ஒரு தடவை கைத்தட்டல் தருவோம். கிங் மேக்கர், காமராஜர் கிங் மேக்கர் சொன்னார். கண்ணதாசன் இப்படி ஒரு கவிதை எழுதினாரு. ஆமாப்பா, அவர் நாடார் தான். சொத்து சுகம் நாடார், சொந்தம் தனை நாடார், பொன்னென்றும் நாடார், பொருள் என்றும் நாடார், தனை ஈன்ற அன்னையையும் நாடார், ஆசை தனை நாடார், நாடொன்றே நாடி தன் நலம் என்றும் நாடாத நாடாரை நாடென்றார் நாடினேன்னு கண்ணதாசன் எழுதினார். கண்ணதாசனுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுப்போமாமா? நீங்க ஸ்லேடை அணின்னு படிச்சிருப்பீங்க. ஒரே வார்த்தைக்கு 2 பொருள் இருக்கிறது. இரட்டுற மொழிதல் அணி, ஸ்லேடை அணி.
நாடார்னா அவர் கம்யூனிட்டியா நீங்க நாடார்னு சொல்றீங்கப்பா. அவர் விருப்பப்படவில்லை, சொத்து சுகத்துக்கு விருப்பப்படவில்லை, சொந்தத்திற்கு விருப்பப்படவில்லை. தன்னுடைய தாய் சிவகாமி அம்மையாருக்கு அரசாங்க விதிமுறைகளுக்கு எதிராக ஒரு குழாய் போட்டு தண்ணீர் கொடுத்துட்டாங்க. முதல்வராக இருந்த காமராசர் அங்கே போனார். இந்த பைப்பு எப்படி வந்துச்சுன்னு கேட்டாரு. ஐயா நீங்க முதல்வர் வீடுன்றதால போட்டுட்டோம்னாங்க. தூக்குடா முதல்ல அந்த பைப்பு அப்படின்ட்டார். விதிமுறையில எத்தனாவது வெயிட்டிங் லிஸ்ட்ல வருதோ அப்பதான் எங்க அம்மாவுக்கு தரணும்னார். அதான் கண்ணதாசன் எழுதினார், சொத்து சுகம் நாடார், சொந்தம் தனை நாடார், பொன்னின்றும் நாடார் பொருள் நாடார், தனை ஈன்ற அன்னையையும் நாடார், ஆசை தனை நாடார், நாடு ஒன்றே நாடி தன் நலம் என்றும் நாடாத நாடாரை நாடென்றான் கண்ணதாசன். அன்பான குழந்தைகளே, பெருந்தலைவர் காமராசரை நினைக்கிற போது அம்மா கூட ஒரு கிலோமீட்டர் கணக்கெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த காலத்தில் ஒரு இலக்கிய வடிவமாக சொல்வார்கள். எப்படி இருக்க வேண்டும் பள்ளிக்கூடங்கள் என்றால், தடுக்கி விழுந்தால் தொடக்கப்பள்ளி, ஓடி விழுந்தால் உயர்நிலை பள்ளி இருக்க வேண்டும் பெருந்தலைவர் காமராசர் கனவு கண்டார். நீங்க நடந்து போகிற போது தடுக்கி விழுந்துட்டீங்கன்னா அங்க ஒரு தொடக்கப்பள்ளி எலிமெண்டரி ஸ்கூல் இருக்கணுமா, கொஞ்சம் ஓடி போய் விழுந்தீங்கன்னா அங்க நடுநிலை பள்ளி இருக்க வேண்டும் என்று கனவு கண்ட அந்த பெருந்தலைவனுக்காக மீண்டும் ஒரு முறை கைத்தட்டல் வாழ்த்துக்களை சொல்லுவோம். ஏன் பெருந்தலைவர் காமராசரை கல்வி வளர்ச்சி நாளாக இன்றைக்கும் கொண்டாடுகிறோம் என்றால், உலகத்தில் எந்த தலைவனுக்கும் வராத கனவு பெருந்தலைவருக்கு வந்தது. ஒரு தடவை மதுரை பக்கமா பயணிச்சுட்டு இருக்கிறாரு. இப்ப மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறான் ஒரு பையன். இப்ப இருக்கிற மாதிரி வாட்ஸ்அப்போ செய்தித்தாளோ பெரிய பரவலான காலம் அல்ல, சமூக ஊடகம். இவர் தான் முதல்வர்னு தெரியல. பெருந்தலைவர் இறங்கி போய் அந்த பையன் கிட்ட கேட்டார். நீங்க மேடையில் சென்ற ஆண்டு அங்கெல்லாம் கேட்டிருப்பீங்க, பிள்ளைகள் சொல்லியிருப்பாங்க, ஏன்பா பள்ளிக்கூடம் போகல அப்படின்னு கேட்டார். அந்த பையன் என்ன பதில் சொன்னான்? ஐயா சோறு நீங்க போடுவீங்களா ஐயான்னு கேட்டான். முதல்வர்னு தெரியல, நான் பள்ளிக்கூடத்துக்கு போயிடுறேயா, சோறு நீங்க போடுவீங்களான்னு கேட்டான். ஐயா உடனடியா வந்தாரு. சென்னைக்கு வந்துட்டு தன்னுடைய ஐஏஎஸ் ஆபீசர்கள் தான் பேசினார். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் மதியம் உணவு தர வேண்டும். எல்லா ஐஏஎஸ் ஆபீசர்களும் ஒரு வாரம் கழித்து பேசினார்கள். அப்படி செய்தால் தமிழ்நாடு பிச்சைக்கார மாநிலமாக மாறிவிடும், கஜானா ஒரு வாரத்தில் காலியாகிவிடும். நமது அன்பிற்குரிய பெருந்தலைவன் கருப்பு காந்தி, ஏழை பங்காளன் காமராசர் சொன்னார், அப்படி இருந்தால் என் பிள்ளைகள் படிக்க வேண்டும், அதற்கு பிச்சை எடுக்கிற சூழ்நிலை ஏற்படும் என்று சொன்னால் நானே எனது கையிலே துண்டை எடுத்துக்கொண்டு தெரு தெருவாக சென்று பிச்சை எடுக்க தயாராக இருக்கிறேன் என்று பெருந்தலைவர் காமராசர் அறிவித்தார். நீங்க வரலாற்றில் போய் படிச்சீங்கன்னா ரொம்ப வியப்பான செய்தி ஒன்று நடக்கிறது. நான்லாம் அந்த சத்துணவு சாப்பிட்டு தான் வளர்ந்தேன். எங்க அப்பா அம்மா ஆசிரியர்கள் தான், ஆனால் அந்த சத்துணவு ரொம்ப பிடிக்கும். ஐயாலாம் சாப்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பிளாஸ்டிக் கேன்ல கோதுமை உப்புமா வரும் அரசு பள்ளிகளுக்கு. அது எங்கிருந்து தந்தாங்கன்னா, அமெரிக்காவில் ஒரு நிறுவனம் கோதுமை அதிகமாக உற்பத்தி ஆகிறது, ஆனால் தேவைக்கு அதிகமாக இருப்பதால் கடல்ல கொண்டு போய் கொட்டிட்டு இருந்தாங்க. அவங்க அங்கிருந்து என்ன பண்ணாங்க, இப்படி ஒரு தலைவன் வந்திருக்கிறானா, தமிழ்நாட்டிற்கு எந்த தொகையும் வாங்காமல் அது எடுத்து வருகிற செலவில் கொஞ்சத்தை மட்டும் தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொண்டால் அந்த கோதுமை முழுவதையும் தமிழ்நாட்டுக்கு தருகிறோம் என்று அமெரிக்காவில் இருந்து ஒரு நிறுவனம் முடிவு செய்தது. நாமெல்லாம் அங்க படிச்சு வளர்ந்தோம். அதனால தான் பெருந்தலைவர் காமராசரை தமிழறிவு மன்னியன் ஒரு பேச்சாளர் இருக்கிறார். அவருடைய அரசியல் செய்திகளோடு நமக்கு உடன்பாடு இல்லைனாலும் பிள்ளைகள் பெருந்தலைவரை குறித்து படிக்க வேண்டும்னா அவருடைய ஒரு கேசட்டை கேட்டா போதும். அவர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பார், கால வெள்ளத்தில் கரைந்து அழிந்து போகிற கடைசி தமிழன் கூட மறந்துவிடக் கூடாத ஒரு பெயர் பெருந்தலைவர் காமராசர் சொல்லியிருப்பார். ஐயாக்கா ஒரு கைத்தட்டல தருவோம். அன்பு குழந்தைகளே, அவருடைய வாழ்க்கையில் எக்கச்சக்கமான செய்திகள் நடந்தன. நான் ஐஏஎஸ் பயிற்சி மையம் நடத்துறேன். அம்மா முதல்வர் வந்த உடனே சொன்னாங்க, இந்த பிள்ளைகளுக்கு ஐஏஎஸ் படிக்கிறதுக்கான சில செய்திகளை கூட சொல்லிக் கொடுங்கள். நாங்கள் ரொம்ப எளிமைதான், ரொம்ப எளிமையாக வாழ்க்கையில வெற்றி அடைந்தவன் நான் நிறைவாக செய்திகளை சொல்லுகிறேன். பெருந்தலைவர் காமராசருடைய நிர்வாக திறனை நீங்கள் வாட்ஸ்அப்ல படிச்சிருந்தோம். ஒரு முறை மருத்துவ கல்லூரிகளில் 10 இடங்களை முதல்வர் தேர்ந்தெடுக்கலாம். மொத்தமா அந்த நேரத்தில் இருந்த 300-600 சீட்ல 10 இடங்களை முதல்வர் பரிந்துரை செய்கிறவங்களுக்கு தேர்ந்தெடுக்கலாம்னு நினைச்சாங்க. அந்த செய்தி எவ்வளவு பேருமா வாட்ஸ்அப்ல படிச்சிருக்கீங்க? அப்போ அவருக்கு அந்த ஃபைல்லாம் வந்து டேபிள் மேல இருக்குது. ஐயா திண்டுக்கல் திருநெல்வேலி பக்கம் போயிருக்கிறாரு.
இங்க செக்ரட்டரியேட்ல இருக்கவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க, இவரெல்லாம் உள்ளூர்காரர் இல்லைன்னு சொல்றாங்க, நீங்க வேணா பாருங்க இவர் விருதுநகர் மாவட்டத்தில் தான் 10 பேரை செலக்ட் பண்ணுவாருன்றாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் சொல்றாங்க இல்லப்பா காங்கிரஸ்காரங்களா செலக்ட் பண்ணுவாங்கன்றாங்க. ரஞ்சனாமா தமிழாசிரியர்கள்லாம் தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து கோப்பை பார்த்தாரு, 2 நிமிடத்துல 10 பேர் யாருன்னு கையெழுத்து போட்டு அனுப்பிட்டாரு. 110 விண்ணப்பங்கள் இருக்கு. 2 நிமிடத்துல கையெழுத்து போட்டு அனுப்பிட்டாரு பெருந்தலைவர். அதுதான் ஒரு பெருந்தலைவர். இவங்க சொன்ன எந்த காம்பினேஷன்லையும் வரல, காங்கிரஸ்காரங்களாவும் இல்லை, விருதுநகராவில் எல்லாம் கலந்து இருக்கிறது. பெருந்தலைவர்கிட்ட போயிட்டு அவங்க பியூனை விட்டு கேட்க சொன்னாங்க, ஐயா இந்த ஃபைலை நீங்க பார்க்கறதுக்கு 1 நாள் ஆகும், டிஸ்கஸ் பண்ணுவோம்னு நினைச்சீங்களே, எப்படிங்க 2 நிமிஷத்தில் டிஸ்போஸ் பண்ணீங்க? அதான் பெருந்தலைவர். பெருந்தலைவர் என்ன சொன்னார்னா, ஒன்றும் இல்லையா, பெற்றோர் கையொப்பம்னு போட்டிருக்கிற இடத்துல யாரெல்லாம் கை நாட்டு வைத்திருந்தார்களோ அந்த 8 பேரை செலக்ட் பண்ணிட்டேன். பெருந்தலைவருக்கு ஒரு கைத்தட்டல் தருவோமா? பெற்றோர் கையொப்பம் போட முடியாத வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் மருத்துவர் ஆகணும்னு நினைச்சேன். அப்புறம் கையெழுத்து கிறுக்கி கிறுக்கி போட்டிருந்தாங்கல்ல, அதில் ரொம்ப கிறுக்கி கையெழுத்து போட்டு இப்போதான் கையெழுத்து போட கற்றுட்டு இருக்கிற 2 கையெழுத்தை தேர்ந்தெடுத்தேன், அவ்வளோதான் 10 பேரை செலக்ட் பண்ணிட்டேன். அதனால தான் அவர் பெருந்தலைவர். அன்பிற்குரிய குழந்தைகளே, நீங்கள் வெற்றியடைய வேண்டும் என்றால் ரொம்ப எளிய சமன்பாடுகள் 2 நான் பின்பற்றி கொண்டிருக்கிறேன். அந்த 2 சமன்பாடுகளைத்தான் பெருந்தலைவரின் வழியில நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எல்லோரும் பெரிய ஆளாகணும்னு எவ்வளவு பேர் விருப்பப்படுறீங்கம்மா? எவ்வளவு பேர் நல்ல வேலைக்கு போகணும், எங்க அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், சொந்த வீடு கட்டணும், கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? எல்லாருமே கை தூக்கிருக்கீங்க இல்லையா? எல்லாருக்குமே நாங்க ஆசிரியர்களும் பெற்றோர்களும் இங்க இருக்கவங்களும் உங்களுக்காக நாங்க கை தட்டுறோம். வாழ்த்துக்கள். நல்ல கை தட்டுங்க, நம்ம கை தட்டுங்க. பிள்ளைகள் இன்னொருத்தவங்களுக்காக கை தட்டுங்க. எல்லாரும் கை தட்டுங்க. நீங்க எல்லோருமே பெரிய ஆளாக ஆக வேண்டும்னா எந்த நேரமும் படிச்சுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் படிக்க வேண்டாம்னு சொல்லுவேன். என்னுடைய பிள்ளைகள் 2 பேரையும் தமிழ் வழி கல்வியில படிக்க வச்சு வீட்டு பாடமே பண்ணக்கூடாதுன்னு அனுப்பி வச்சேன். ஜிஎம் ஸ்கூல்ல அடுத்த வருஷம் என்ன கூப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஹோம் ஒர்க்லாம் செய்ய வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டார். பிள்ளைகளை படிக்க வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் 2 செய்திகள் உங்களிடத்தில் இருந்தால் நீங்கள் வெற்றியாளர்களாக வருவீர்கள். ஒரு 10-15 ஆண்டுகள் கழித்து இதே மேடையில் நடக்கிற கல்வி வளர்ச்சி நாளைக்கு நீங்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக வருவீர்கள். அப்படி எவ்வளவு பேர் வரணும்னு நினைக்கிறீங்க? என் ஸ்கூலுக்கே நான் சிறப்பு அழைப்பாளராக வரணும். அந்த பிள்ளைகளுக்கு நம்ம ஒரு தடவை கைத்தட்டல் தருவோம். கை தூக்காதவங்கலாம் நீங்க கோவப்படக்கூடாது. அவங்க காலேஜுக்கு போயிட்டு நாங்க காலேஜுக்கு தான் சிறப்பு அழைப்பாளராக வருவோம்னு நினைக்கிற பிள்ளை. அன்பிற்குரிய குழந்தைகளே, அன்பு என்பதை வாழ்க்கையில் வைத்திருக்கிற எல்லா மனிதர்களும் வெற்றி அடைகிறார். பெருந்தலைவர் காமராசருடைய அம்மா பேர் என்னமா சொன்னோம்? சிவகாமி அம்மையார். எம்ஜிஆருடைய அம்மா பேர் என்னமா? அடையாறு பக்கமா தான் இருக்கு, சத்யா ஸ்டுடியோ இருக்கு இல்லையா, அது அம்மாவுடைய. ஜெயலலிதாவுடைய அம்மா பேர் சந்தியா. கலைஞருடைய அம்மா பேரு அஞ்சுகமா அம்மா. இதெல்லாம் தெரியும். யாரெல்லாம் தாயை மதித்தார்களோ, யாரெல்லாம் தாயை வணங்கினார்களோ அவர்கள் எல்லாம் வெற்றி அடைந்திருக்கிறார். இன்னைக்கு போயிட்டு நான் பேசி முடிச்சோன்னே உங்க அம்மா காலில் போயிட்டு ஐயா கும்பிட சொன்னாருமா அப்படின்னு காலில் விழுந்துருவீங்களா? நீங்க விழுந்தாலே அம்மா வந்து இது நடிக்கிறாயா, சீன் ஓட்டிட்டு இருக்கான் அப்படின்னு கண்டுபிடிச்சு. ஏன்னா நீங்க பொங்கல் அன்னைக்கு, அந்த காணும் பொங்கல் அன்னைக்கு அம்மா தர்ற 100 ரூபாய்க்காக சிலர் நெடுஞ்சான் கிடையா விழுந்திருப்பீங்க, சிலர் அதையும் கூட குனிஞ்சு பாதி தான் குனிஞ்சு நிமிர்ந்திருப்போம். அன்பிற்குரிய குழந்தைகளே, நீங்கள் பள்ளிக்கூடத்தில் உட்கார்ந்து இருக்கிற இந்த நேரத்தில் உங்க அம்மா உங்களுக்காக துணி துவைத்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் பள்ளிக்கூடத்தில் உட்கார்ந்து விளையாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அம்மா உங்களுக்கான சமையலை சாயந்தரம் வந்தோடனே சூடா தரணும்னு செஞ்சிட்டு இருக்கிறார். நீங்கள் கலைத்து போட்டிருக்கிற புத்தகங்களை அம்மா அடுக்கி கொண்டிருக்கிறார். அம்மாவுக்கு அன்பை சொல்லுவதற்கு ரொம்ப எளிமையான வழி ஒன்றை நான் சொல்லுகிறேன். சூரஜ், அவர் தான் தம்பி, நான் சொல்லிட்டு இருந்த தம்பி சூரஜ் கவிஞரும் அவங்க அப்பாவும் வந்திருக்கிறாங்க. இந்த பள்ளியினுடைய முன்னாள் மாணவர் தம்பி. வாங்க சூரஜ், உங்க பள்ளியினுடைய மாணவர். அடுத்த ஆண்டுக்கு நீங்க அவரை அழைக்கலாமா? சூரஜ்னு எஸ்ஆர்எம் கல்லூரியில பொறியியல் படிச்சுட்டு இருக்கிறாரு. அங்க இருக்கக்கூடிய தமிழ் பேராயம் அமைப்பில் இருக்கிறாங்க. அவரை போய் தேடினீங்கன்னா பல்வேறு யூடியூப்ல கூகுள்லாம் அவருடைய கவிதைகள் பார்க்க முடியும். பெரும் கவிஞர்களோடு தொடர்புடைய தம்பி. மேலே வாங்க தம்பி, இங்கே வாங்க, சும்மா வாங்க, ஒரு கைத்தட்டல் தான். அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை இன்னைக்கு, ஆனாலும் நிகழ்ச்சிக்கு வரணும்னு வந்திருக்கிறேன். தம்பிக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க. நான் சொன்ன கவிதை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன சொன்னாரு? யாராவது சொல்லுவீங்களா?
நான் சொன்ன கவிதையினுடைய அந்த வரி ஞாபகம் இருக்கா? அம்மா என்ன பண்றாங்கன்னு சொன்ன ஒரு கவிதையை சொன்னேன் நான். யாருக்கு ஞாபகம் இருக்கா? கை தூக்குங்க. வாங்க தம்பி, உங்க கவிதையை நான் சொல்லிட்டேன் தம்பி. அவன் அந்த வரியை மட்டும் நான் சொன்னேன். அந்த குட்டி பையன் எப்படி சொல்றாப்போ வாங்க தம்பி. பேர் என்ன? தாய்ப்பால் வெள்ளை வெள்ளை ரத்தம் போல் முதலில். அதாவது அது கரெக்டாக நீங்களே சொல்லுங்க தாங்க. அந்த கடைசி வெள்ளை நிறத்தில் தாய்ப்பால் ஏன் சுரக்கிறது? அது அவள் இதயம் இருக்கும் இடத்தில் இருக்கும் மார்பு சுரப்பதனாலே அது வெள்ளை நிறத்தில் வருகிறது அப்படின்னு. ஒரு கருத்து தரும். அப்போ அம்மாவை நீங்க எப்படி அன்பு தெரிவிக்கலாம் அப்படின்னா, அம்மாவை போய் நம்ம ஹக் பண்ணி அப்படி நம்ம இங்கெல்லாம் விளையாடிட்டு அப்படிலாம் பண்ணுன்றது ரொம்ப எளிய வழியை சொல்லுகிறேன். உங்க அம்மா வைக்கிற குழம்பு எவ்வளோ பேருக்கு பிடிக்குமா? அம்மா வைக்கிற குழம்பு தான் எனக்கு பிடிக்கும். சாப்பிட்டு முடிச்ச பிறகு உங்க அம்மா கிட்ட அந்த குழம்பு நல்லா இருக்குன்னு எல்லாரும் கையை இருக்கிறீங்க. குழம்பு நல்லா இருக்குன்னு கடைசி 2-3 நாள்ல யார் சொல்லியிருக்கீங்க? கடைசி 2-3 நாள்ல யார் சொல்லி? அவங்களுக்குலாம் நம்ம ஒரு கைத்தட்டல் கொடுப்போம். அம்மாவுக்கு நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாம், மற்ற பிள்ளைகள் கைத்தட்டல் கொடுக்கலாம். உங்களோட அன்பை வெளிப்படுத்துவதற்கான ஒரே விஷயம் என்னன்னாக்கா பாராட்டுறது தான். இப்போ சூரஜ் தம்பி வந்தா, நான் எவ்வளோ கவிதை படிச்சிருக்கேன், நானே 10 புத்தகம் எழுதியிருக்கேன். ஆனால் அவருடைய கவிதையை சொல்லி மேடையில் சொல்லி பாராட்டுறோம் பாருங்க, அதான் ரொம்ப முக்கியம். உங்கள் அம்மா கிட்ட அம்மா இன்னைக்கு குழம்பு நல்லா இருந்துச்சு, ரசம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திரும்பி பாருங்களேன். அம்மா அந்த குழம்பு எடுத்து நாக்கில் வச்சு பார்ப்பாங்க. இந்த குழம்பையா இந்த பொண்ணு நல்லா இருக்குன்னு சொல்லுது, நாளை இருந்து இன்னும் நல்லா வைப்போம்னு நினைப்பாங்க. அன்பிற்குரிய குழந்தைகளே, இந்த பாராட்டுகிற பழக்கத்தை விட்டுவிடவே விட்டுவிடாது. உங்க நண்பர்ல ஒருத்தவங்களுக்கு கையெழுத்து ரொம்ப நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. யார் கையெழுத்துலாம் ரொம்ப நல்லா இருக்குமா? கை தூக்குங்க. அதுக்கு நாங்கள் 5 பேர் தான் கையை தூக்குவோம் அப்படின்னு கோபமா இருக்காங்க டீச்சர்லாம் பார்த்துட்டு இருக்கு. உங்க நண்பருடைய கையெழுத்து நல்லா இருக்குன்னு எவ்வளவு பேர் பாராட்டி இருக்கீங்க? ஓ கையெழுத்து சூப்பரா இருக்குமா? அவங்க தான் முக்கியமானவங்க. அவங்களுக்கு கைத்தறல் கொடுங்க, பாராட்டுறவங்களுக்கு. பிள்ளைகளை இந்த ஒரு பழக்கத்தை எப்பொழுதுமே விட்டுட்டாங்க. இல்லை அத்தை வீட்டுக்கு போனாலும் சமையல் நல்லா இருந்துச்சுன்னு, ஒரு டீ கடைக்கு போய் டீ குடிச்சா கூட டீ மாஸ்டர்கிட்ட போய் டீ நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவோம். ஒரு பஸ்ஸில் வந்து இறங்கிட்டோம், அந்த டிரைவர் அண்ணங்கிட்ட போயிட்டு அண்ணா அருமையாக வண்டி ஓட்டுறீங்கன்னு சொன்னோம். உங்கள் பியூன் அண்ணா அங்கே நின்றுட்டே இருக்காங்க பாருங்க, வாட்ச்மேன். அந்த ஐயா பேர் என்ன? ஐயா பேர் என்ன? ஐயா பேர் என்னம்மா? ஐயா பேர் வருகை பதிவேட்டில் தான் பார்க்கணும். அவரை நீங்கள் எப்பவும் வரும்போது நீங்கள் அப்பா, பெரியப்பா, சித்தப்பா, தாத்தா அப்படின்னு தான் கூப்பிடணும். எவ்வளோ பேர் நாளையிலேருந்து அப்படி கூப்பிடுவீங்கம்மா? அவரை பார்த்தாலே நீங்கள் அப்படி தான் கூப்பிடணும். அவரு கூட நீங்கள் சசி 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 ஐயாவுக்காக நம்ம ஒரு கைத்தறல் தருவோம். நாமெல்லாம் உட்கார்ந்து கொண்டிருப்பதால் அவர் நின்றுட்டு. அன்பான குழந்தைகளை, நான் சொல்லுகிற இந்த சமன்பாட்டை நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் மட்டும் இல்லை, நம்முடைய பள்ளியில நம்ம ஆசிரியர்கள் சொல்லி தர்றவங்க இருக்கிறாங்க. ஆசிரியர்கள் மிக உயர்ந்தவங்க. ஏன்னா அவங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் சாதாரண வேலைக்கு போயிருப்பாங்க. ஆனால் டீச்சர்ல என்ன சொல்லுவாங்க, என்கிட்ட படித்த பையன் என்ஜினியராக இருக்கான், டாக்டராக இருக்கான், வெளிநாட்டுக்கு போயிட்டான் அப்படின்னு பெருமைப்படுறவங்க. ஆசிரியர்கள் கூடலாம் ஒரு செல்ஃபி எடுத்துக்கோங்க, மறக்காம. என்னம்மா செல்ஃபோனையே உள்ள விட மாட்டாங்கிறா ஐயா அப்படின்றீங்களா? ஏதாவது ஃபங்க்ஷன், ஆண்டு விழா நடக்கும்போது உங்கள் டீச்சர் எல்லா கூடயும் ஒரு ஃபோட்டோ எடுத்து. அன்பிற்குரிய குழந்தைகளை, மறந்து விடாதீர்கள், உங்கள் ஆசிரியர்களோடு எடுக்கிற செல்ஃபி எவ்வளவு முக்கியமோ, இந்த பள்ளியில் இருக்கிற கழிவறைகளை கூட்டிக் கொண்டிருக்கிற, கழிவறைகளை கழுவி கொண்டிருக்கிற நமது அத்தையும் பெரியம்மாவும் சித்தியும் முக்கியமானது. நீங்கள் அவர்களோடு நிலப்படம் எடுத்துக்கொண்டு, அம்மா நான் இந்த முறை பப்ளிக் எக்ஸாம் போறோமா, நீங்க எனக்கு வாழ்த்து சொல்லுங்கன்னு அவங்க கிட்ட கேட்டு பாருங்க, நீங்கள் வெற்றி அடைந்து விட்டீர்கள். நீங்க ஏதோ ஒரு ஆப்ஷனை போட்டு வந்திருப்பீங்க இல்லையா? எவ்வளவுதான் சூப்பர்விஷன்லாம் வச்சாலும் ஆப்ஷனை சொல்லி தர்றதுக்கு பிள்ளைகளுக்கு வழி தெரியும். நாம தான் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையாம்மா? டீச்சர்களுக்கு நான் சொல்லித்தரேன், பசங்களுக்குலாம் தெரியும். இங்கே கை வச்சா என்னம்மா ஏ, இங்கே வச்சா பி, இங்கே வச்சா சி, இங்கே வச்சா டி. முடிஞ்சுதாம்மா? நீங்கள் இந்த பக்கம் திரும்பிடுவீங்க. சூப்பர்வைசர் கொஞ்சம் நம்ம அதெல்லாம் சொல்லித்தராதீங்கன்றாங்க. டைம் ஆயிடுச்சாம்மா? இப்போ ஒரு 22வது கேள்வின்னு வச்சுக்கோங்க, 24ன்னு காட்டிட்டு இங்கே கை வச்சுட்டாங்கன்னா முடிஞ்சது. அன்பிற்குரிய குழந்தைகளே, நன்றி உணர்வனுடைய அன்பினுடைய வெளிப்பாடு உங்களுக்கு எப்போதும் இருந்துகிட்டே இருக்கணும். இந்த அன்பை நீங்க விரிவுபடுத்திக்கிட்டே போகணும். ஒரு குழந்தை மாதிரி அன்பு இருக்கணும். பக்தி இலக்கியத்தில் ரொம்ப அழகான ஒரு வரி இருக்கிறது.
உங்களை வந்து ஒரு குட்டி குழந்தைய அவங்க அப்பா அடிச்ச அந்த குழந்தை என்னன்னு அழுகும்? அம்மான்னு அழுகும். இந்த பக்கம் பசங்க ஏன் பதில் சொல்லனா, இப்பெல்லாம் மம்மின்னு அழுதுட்டு இருக்கியா, இது தெரியாம என்னையா பேசிட்டு இருக்கிறேன். அப்பா அடிச்சா அம்மான்னு அழுகும், டீச்சர் அடிச்சா என்ன அழுகும்? அம்மான்னு அழுகும். அண்ணா அடிச்சா என்ன அழுகும்? அம்மா அடிச்சா என்ன அழுகும்? அப்பவும் அம்மா. குலசேகர ஆழ்வார் எழுதுனா, அரிசினத்தால் ஈன்ற தாய் அகற்றிடினும் அவள் அருள் நினைந்தே அழும் குழவி அதுவே போன்றிருந்தேன். அம்மா கோக்காலையே பிடிச்சிட்டு அழுகிற குழந்தை மாதிரி நான் இருக்கிறேன். நேத்து காவிட்டது பழம் விட்டது எல்லாம் மறந்துருங்க. எத்தனை பேருக்கு நேத்து காவிட்டிருக்கீங்கம்மா? டூக்கா இல்லையா? நாங்கள்லாம் படிக்கும்போது இப்படி தான் காவிட்டோம், நீங்களே அப்படி தான் விடுறீங்கன்னு நினைக்கிறேன். அம்மா வந்து எனக்கு அருமையான உணவு கொடுத்தாங்க. திவ்யா தானம்மா அவங்க பேரு? திவ்யா. எல்லோருக்கும் நன்றி சொல்லணும். நேத்து காவிட்டம் கூட இன்னைக்கு காலையில் வந்த உடனே புதுசாக பார்க்குற மாதிரி பாருங்க. நேற்று நினச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிபி உருது. 6வது படிக்கும்போது பிபி சுகர் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க. என் பையனுக்கு 27 வயசும் பொண்ணுக்கு 24 வயசும் ஆகுது. நான் இதை சொந்தக்காரங்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆமாம் இவருக்கு பிபி வராது, மற்றவங்களாம் வர வச்சு. குழந்தையை போல அன்பில் சின்ன குழந்தை மாதிரி இருக்கு. இன்னைக்கு சாயந்தரம் என்ன பண்ணுங்க, 9வது 10வது 12வது படிக்கிற 12வது வரைக்கும் படிக்கிற குழந்தைகள் இருக்கிறதா அறிகிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த லுங்கி பாய்ஸ் அப்படி டிக்டாக் பார்க்குறீங்க இல்லைம்மா, எல்லோரும் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. அதனால் டீச்சர் இருக்க கை தூக்க மாட்டீங்க. அவர் தான் டெஸ்ட் பண்ணுவார். இன்றைக்கி நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணுறோம், அது ஜெயிச்சுச்சா தோத்துருச்சா. அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு வயசு குழந்தைய கூட்டிகிட்டு வந்துரு. என்னம்மா பண்ணுங்க, கூட்டிகிட்டு வந்துட்டு யாரும் தெரியாத இடத்துல ஓங்கி பலார்னு அடிச்சிருங்களாம்மா. அடிச்சுட்டு அடுத்த வினாடி அந்த குழந்தைகிட்ட சாக்லேட் கொடுங்க. அந்த குழந்தை என்னமா பண்ணும்? உடனே வாங்க. இப்போவே நீங்கள் டெஸ்ட் பண்ணீங்கன்னாக்கா தேங்க்ஸ் அண்ணா தேங்க்ஸ் அக்கான்னு சொல்லுவாங்க. இல்லை இந்த டெஸ்ட்டை நான் ஒரு 10 வருஷம் கழித்து பண்ண போகிறேன்னு சொல்லிட்டீங்கன்னா தேங்க்ஸ் அங்கிள் தேங்க்ஸ் ஆன்ட்டின்னு சொல்லுவாங்க. அதனால் சீக்கிரமாக பண்ணிக்க. அப்போ குழந்தை என்ன பண்ணுது? அடுத்த வினாடி மறந்துடுது இல்லையா? அந்த மாதிரி கொஞ்சம் முன்னாடி நம்மளை அடித்தவர்ன்றதை குழந்தை மறந்துடுது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், 12வது படிக்கிறோம், 6வது படிக்கும்போது வந்த சண்டையை இன்னும் நினச்சிக்கிட்டே இருக்கும். குழந்தைகளை அன்பாக என்னுடைய உரையினுடைய நிறைவுக்கு வந்திருக்கிறேன், மையத்திற்கு வந்திருக்கிறேன். பெருந்தலைவர் காமராசர் அப்படி அன்பு பொங்க இருந்தவர். சத்தியமூர்த்தின்னு ஒருத்தர் வந்தார். உண்மையில் அதை வடிவமைச்ச பேருக்கு வாழ்த்து சொல்லணும். ஏன்னா சத்தியமூர்த்தி பேசினார், காமராஜர் அமைதியாகவே இருந்தார். பின்னாடி இருந்த 2 குழந்தைங்க பேசினாங்க, காமராஜர் பேசலையே. காமராஜர் செயல் வீரர். அதனால் அந்த மாதிரி காமராஜரை நிற்க வச்சு சத்தியமூர்த்தியை பேச வச்சாங்க பாருங்க. அதை திட்டமிட்ட ஆசிரியருக்கு நாம் ஒரு தடவை கைத்தட்டல் கொடுப்போம். ஏன்னா காமராஜர் அப்படி அன்பின் வடிவமாக காமராஜர் இருந்துகிட்டே இருந்தார். தன்னை வளர்த்து விட்ட சத்தியமூர்த்தி எப்போதும் மறந்ததில்லை. நீங்கள் அவருடைய வரலாற்றில் போய் படிச்சீங்கன்னா தேர்தலில் தோத்து அவர் முதல்வராக இருந்து வெளியில் போகல. 1954 63 வரையில் 9 ஆண்டுகள் முதல்வராக மிக உயர்ந்த இடத்தில் இருக்கிற போது காங்கிரஸ் கட்சியை வளர்க்க வேண்டும்னு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொறுப்பை விட்டு வெளியில் வந்தவர். 9 ஆண்டுகள் சிறையில் இருந்தவர், 9 ஆண்டுகள் முதல்வராக இருந்தார். அன்பிற்குரிய குழந்தைகளே, பெருந்தலைவர் காமராஜரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 2வது செய்தி, நீங்கள் பின்பற்ற வேண்டிய செய்தி எதுவென்றால் நன்றி உணர்வு. உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லணும்னா யாருக்கு சொல்லுவீங்கம்மா? அப்பா அம்மாவுக்கு எல்லாரும் சொல்லுவீங்க. அடுத்து யாருக்கு சொல்லுவீங்க? டீச்சர்ஸுக்கு சொல்லுவீங்க. அப்போதான் இன்டர்னல் அசஸ்மெண்ட் மார்க் கிடைக்கும். 2வது அவங்க லிஸ்ட் வச்சிருப்பீங்க. கொஞ்சம் நீங்கள் விரிவுபடுத்தி கொண்டே போனால், இந்த கட்டிடம் கட்டி கொண்டிருக்கிற அண்ணன் அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, உயிரை பணையம் வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அவங்க. ஆனால் இன்னும் ஒரு 5-6 மாதம் கழித்து நம்ம மேலே ஏற இருக்கிறோம். ஆனால் அவர்களை நாம் அன்னைக்கு மறந்துட்டு இருப்போம். அன்னைக்கு மறந்து விடக்கூடாது. இன்னைக்கு இந்த மேடை, இந்த நடந்து போகிற பாதை, இதையெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியாத உழைப்பாளிகள் செய்திருக்கிறாங்கன்னு என்னைக்கு உங்களால் நினைச்சு நன்றி சொல்ல முடியுமோ உங்களது வெற்றி உறுதியாகிவிட்டது. வேதாத்திரியார் ரொம்ப அழகாக ஒரு செய்தியை சொல்லுவார். வேதாத்திரியார் எவ்வளோ பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கம்மா? உங்கள் அப்பா அம்மா அங்கெல்லாம் வாழ்க வளமுடன் இருப்பாங்க. எவ்வளோ பேருடைய அப்பா அம்மா வாழ்க வளமுடன் அமைப்பில் பயிற்சி பண்ணுறாங்க. வேதாத்திரியார் ஒன்றை சொல்லுகிறார், ஒரு சோற்று பருக்கையில் நீங்கள் கை வைக்கிற போது 50 பேருக்கு நீங்கள் நன்றி சொல்லணும். அதுக்கு விதை விதைத்தவன், தண்ணீர் பாய்ச்சியவன், களை எடுத்தவன், அறுத்து தூற்றி களத்து மேட்டுக்கு எடுத்துட்டு வந்தவன், அங்கிருந்து ரைஸ் மில்லுக்கு தூக்கிட்டு வந்தவன்,
அந்த ரைஸ் மில்ல வேலை செய்கிற தொழிலாளி, அதற்கு மின்சாரம் கொடுத்தவன், அங்கிருந்து மறுபடியும் மூட்டை கட்டி மளிகை கடைக்கு வந்துச்சு. மறுபடி அம்மாவோ அப்பாவோ அத்தையோ போய் வாங்கிட்டு வந்தாங்க. அது சமைக்கிறதுக்கு கேஸ் சிலிண்டர் போகிறதுக்கு ஒரு அண்ணன் வந்தார். கேஸ் அடுப்பு செஞ்சவங்க இருக்கிறாங்க, தீப்பெட்டி அல்லது லைட்டர் செஞ்சவங்க இருக்கிறாங்க. நாம் சாப்பிட்ற தட்டு இருக்கிறது என்று பார்த்தால் ஒரு சோற்று பருக்கையில் நாம் 50 பேருக்கு நன்றி சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்ற விழிப்புணர்வை தந்த வேதாத்திரியாருக்காக நாம் ஒருவரை கைத்தட்டலாம். நன்றி. அன்புக்குரிய குழந்தைகளே, நீங்கள் வீட்டு பாடம் செய்ய வேண்டாம் என்று நான் சொன்னேன். வீட்டு பாடம் செய்யாமல் விட்டுடாதீங்க. கூடுதலான ஒரு வீட்டு பாடத்தை நான் உங்களுக்கு தரப்போகிறேன். அது என்னன்னாக்கா, உங்கள் டைரி எடுத்துக்கிட்டு அதுக்கு பேர் கிராட்டிடியூட் டைரின்னு பேர், நன்றி உணர்வு டைரி. தினமும் 5 விஷயத்துக்கு கட்டுற மாதிரி எழுத தேவையில்லை. அம்மா துணி துவைச்சாங்க, டீச்சர் கணக்கு பாடம் நடத்தினாங்க, டிராஃபிக் போலீஸு, எங்கள் வீட்டுக்கு பெருக்க வந்த அக்கா, சும்மா குறிப்பு மட்டும் போதும். 5 செய்திகளுக்கு நீங்கள் நன்றி உணர்வை எழுதிவிட்டுத்தான் தூங்க வேண்டும். எவ்வளோ பேருமா இந்த வீட்டு பாடத்தை இன்னிலேருந்து செய்வீங்க? எல்லாம் கை தூக்குங்க. செய்யாதவங்கெல்லாம் புது டைரி வாங்கி கொடுத்துருங்கம்மா. நீங்கள் பள்ளிக்கூடம் எழுதுகிற பிள்ளைகளுக்காக நம்ம ஒரு கைத்தட்டல் தருவோம். நன்றி குழந்தைகளை நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கு. நன்றி உணர்வில் எப்படி இருக்க வேண்டும் என்றால் பைத்தியக்காரர்களை போல இருக்கு. எப்படிமா இருக்கணும்? பைத்தியக்காரர்களை போகிறோம் அப்படின்னா ஜியான் ஸ்கூலுக்கு கீழ்ப்பாக்கத்தில் ஒரு பிரான்ச் போட்டிருந்தீங்க, நாங்கள் அங்கே போயிடுறோம் அப்படின்னு சொன்னார். ஏன் பைத்தியக்காரர்களாக இருக்க வேண்டும்னு சொல்லுகிறார்கள்னா, நான் பேச பயன்படுத்துகிற இந்த ஒலி வாங்கி, நான் போட்டிருக்கிற சட்டை, நான் அணிந்திருக்கிற கால் சட்டை, நான் அணிந்திருக்கிற மிதியடி, எல்லாத்துலையும் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இருக்கு. நான் பிளாஸ்டிக் சேரை நம்பி உட்கார்ந்துட முடியும், உங்களை நம்பி உட்கார முடியாது. தள்ளி விட்டுருவீங்க. ஐயா மடி வலிக்குது, ஏன் தள்ளி விட்டுருவீங்க. எல்லா பொருட்களிலையும் அணுக்கள் இருக்கின்றன. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வள்ளலார் வாடினார். நீங்க அப்படி சொல்லி பாருங்களேன். நீங்கள் தேர்வு எழுத பயன்படுத்துகிற பேனாவுக்கு ஒரு வினாடி நன்றி சொல்லி பாருங்க. நீங்கள் விடை எழுத பயன்படுத்துகிற தாளுக்கு ஒரு வினாடி நன்றி சொல்லி பாருங்க. நீங்கள் உட்கார்ந்து இருக்கிற மேஜைக்கு நன்றி சொல்லுங்க. நீங்கள் உங்க நாற்காலி நீங்களே தானே தங்க தூக்கிட்டு வந்தீங்க? அம்மா சொன்னாங்க, எனக்கு பிள்ளைங்க அவங்களே எடுத்து சொல்றாங்க. அந்த நாற்காலிக்கு நன்றி சொல்லுங்க. ஆனால் கிளாஸ் முடிஞ்ச உடனே நாற்காலியை விழுந்து கும்பிட்டுட்டு இருக்காதீங்க. தருதுங்களா? ஐயா வந்தாரியா இந்த மாதிரி ஆயிடுச்சு. பிள்ளைகளே, நாம் பிறந்ததிலிருந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கிற உடல் உள்ளுறுப்புகள் இருக்கிறார். கை, கால், மூக்கு, கண்ணாடி இதெல்லாம் பார்க்குறோம். நல்லா பவுடர் போட்டு கண்ணாடிக்கு முன்னாடி இப்படி திரும்பி பார்க்குறோம், அப்படி திரும்பி பார்க்குறோம் இல்லையா? ஆனால் நமக்கு உள்ளுக்குள்ள 10-15 பேர் இருக்கிறாங்க. ஆங்கிலத்தில் நீங்கள் அழகாக படிச்சிருப்பீங்க. நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல், இதயம், சிறுநீரகம், மலக்குடல், அவ்வளவு செய்திகள் இருக்கின்றன. அவங்களுக்கு எனக்காக நன்றி சொல்லியிருக்கீங்களாமா? அவங்களை கவனித்து நன்றி சொல்லி பாருங்கள், உங்களுக்கு உடல் நலம் நன்றாக. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஒரு விஷயத்த சொல்கிறேன். கொரோனா நேரத்தில் நிகழ்ச்சிகள் நடத்தணுன்னாங்க. கடைசி 17 ஆண்டுகளாக நானே, எங்கள் வீட்டுக்காரம்மா பேர் கண்ணம்மா, எங்கள் பையன் பேர் பண்பரசன், என்னுடைய மகளுடைய பேர் தமிழ் முல்லை, நாங்கள் 4 பேரும் கடைசி 17 ஆண்டுகளில் ஒரு முறை கூட ஆங்கில மாத்திரை எடுத்துக்கொண்டதே இல்லை. இன்னும் ஒரு செய்தியை சொல்லணும்னாக்கா, கொரோனாவுக்கு தடுப்பூசி போடாத குடும்பங்களில் ஒருத்தவங்க நாங்கள். நீ கொரோனாவுக்கு தடுப்பூசி போட்டால் சிக்கல் வருதுன்றா. எங்களை பற்றி யூடியூப் சேனலே கொரோனாவுக்கு பயப்படாமல் சுற்றுகிற குடும்பம்னே ஒரு பேட்டி எடுத்து போட்டாங்க. நீங்கள் இந்த உடல் உள்ளுறுப்புகளுக்கு நன்றி சொல்லுங்கள். வாய்ப்பு கிடைக்கிற இடங்களில் எல்லாம் நன்றி சொல்லிக்கொண்டே இருங்கள். பிள்ளைகளே, காமராசரை போல நீங்கள் வெற்றி அடைவீர்கள். இந்த வயதில் 10-12வது படிக்கிற பிள்ளைகள், இவங்களுக்கெல்லாம் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன நேரமும் கிரிக்கெட் பார்க்கலாம், எதுவும் இல்லைனாலும் சாம்பியன்ஸ் டிராஃபி பார்க்கலாம் இல்லையா? வயசானவங்க இர்ஃபான் பதானும் யூசுப் பதானும் அடிக்கிறானுங்க நைட்டு 11 மணிக்கு. இப்போ நான் முடிச்சுட்டு வந்து பார்க்கலாம். IPL எந்த நேரமும் இதையே பார்க்கறது. அப்புறம் டிக்டாக்கை பார்க்கறது. பிள்ளைகளை, உங்களது அப்பா அம்மா 2 பேரும் கஷ்டப்பட்டு கடன் வாங்கி தங்களது நகைகளை பல நேரங்களில் அடமானம் வைத்து படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு நான் ஒரே ஒரு வேண்டுகோளை உங்களது அப்பா சித்தப்பா வடிவத்திலே, பெரியப்பா வடிவத்தில் இருந்து சொல்லுகிறேன். இல்லை கொஞ்சம் பேர் இல்லையா எங்கள் தாத்தா மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னாலும் வருத்தம் இல்லை, மகிழ்ச்சி தான். தயவு செய்து உங்களை கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் கல்லூரி படிப்பு படித்து முடிக்கிற வரையில் உங்களுக்கான பொழுதுபோக்கு என்பது விளையாட்டாக மட்டும் இருக்கட்டும். விளையாட்டுனா டிவி கேம் இல்லை. நீங்களே வந்து ஷட்டில் காக், இங்கே பாருங்கள்,
பேஸ்கெட் பாலுக்கு கோர்ட் இருக்கிறது, நீங்களே விளையாடு இல்லையா, பயன்படுத்துறது இல்லையாமா? வாலிபால் விளையாடுறீங்களா? இவர் போய் இதை போய் பேஸ்கெட் பால்ன்றாரியா அப்படின்றீங்க இல்லையா? பேஸ்கெட்டே காணாது. நீங்கள் விளையாடுங்க, வேண்டான்னு சொல்லல. வேறு இந்த டிவி தொடர்லையோ நீங்கள் இந்த வாட்ஸ்அப்லேயோ இவங்க ஸ்டேட்டஸ், சித்தப்பன் பையன் என்ன வச்சுருக்கான், பெரியப்பன் பொண்ணு என்ன வச்சுருக்கு, இதெல்லாம் நான்லாம் பார்க்கவே மாட்டேன். எனக்கு வந்து ஒரு நாளைக்கு 60,000 மெசேஜ் வரும், அடுத்தவங்க ஸ்டேட்டஸை நான் பார்க்கவே மாட்டேன். அன்பிற்குரிய பிள்ளைகளை, எந்த நேரமும் நீங்கள் உழைத்து கொண்டே இருங்கள். நான் ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். நான் பொறியியல் படித்த பிறகு 3 மொழிகளிலே தமிழ் படித்தேன். தமிழ், ஆங்கிலம், இந்தி 3 மொழியிலே முதுகலை படித்தேன். 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற உதவி பேராசிரியர்களுக்கான நெட் தமிழ் தேர்வில் இங்கே ஒரு 12 தமிழாசிரியர்கள் இருப்பதாக கேள்விப்பட்டேன். ஒரு 10-15 பேர் இருக்கீங்க. நீங்கள்லாம் யாரும் கோச்சிக்கூடாது. 2019ஆம் ஆண்டு நெட் தேர்வில் எல்லா தமிழாசிரியர்களையும் தாண்டி பொறியாளனாகிய நான் தான் தேசிய அளவில் முதலிடம் பெற்றேன். நான் தான் 91. நான் பின்பற்றிய சமன்பாட்டை தான் உங்களிடத்தில் சொல்கிறேன். எனக்காக எங்கள் அப்பாவோ எங்கள் அம்மாவோ எங்கள் ஆசிரியர்களையோ பார்த்தா இன்னைக்கு கூட என்னால் உட்கார முடியறதில்லை. என்னுடைய ஹைஸ்கூல் வாத்தியார் ஸ்ரீராமன் ஒருத்தர் இருக்கிறார். அவருக்கு 73-78 வயசு ஆகும். அவர் எதற்கு நான் நின்றுட்டு தாங்க, ஏன்னா எனக்கு டிராயர் போட்டுட்டு இருக்கிற ஞாபகம் தான் வருகிறது அவரை பார்க்கிற போது. உங்களது ஆசிரியர்களுக்கு அன்பை தெரிவிங்கள், நன்றியை சொல்லுங்கள். அன்பிலும் நன்றி உணர்விலும் நீங்கள் 100 மதிப்பெண் எடுக்க வேண்டும். மற்ற பாடங்களில் 88-90 எடுக்கலாம். எந்த காரணத்திலும் அன்பிலும் நன்றி உணர்விலும் 1 மதிப்பெண் கூட குறையாமல் எடுக்கிற போது பெருந்தலைவர் காமராசரை போல இந்த மண்ணிலே மதிக்கப்படுகிற மிகப்பெரும் ஆளுமையாக நீங்கள் வருவீர்கள் என்று சொல்லி, ஏழை பங்காளனாக இருக்கிற அவரது பிறந்த நாளில் உங்களுக்கான விளையாடு பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி நான் நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். நான் 2021ஆம் ஆண்டு பாஸ்ட் அவுட் 4th இயர் படிச்சுட்டு இருக்கேன். நான் உங்களுக்குள்ளே ஒரு சாதாரண ஸ்டூடெண்ட். இந்த நேரத்தில் ஒரு திருக்குறள் ஞாபகம் வருது. அது எங்கள் ஆசிரியர் சொல்லி கொடுத்தது தான். என்னென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்டென்ப வாழும் உயிர்க்கு. இங்கே படிக்கும்போது உங்களை மாதிரி மதிப்பெண்களுக்கு பின்னாடி தான் நான் போயிட்டுருந்தேன். எண்ணென்ப அதில் எண்களுக்கு பின்னாடி போனேன். பள்ளிக்கு வெளியும் சில விஷயங்கள் உண்டு. ஒரு அறிவியல் மாணவன் வெளியே ஃபிலாசபி படிக்கணும், ஒரு ஃபிலாசபி மாணவன் வெளியே அறிவியல் படிக்கணும். இப்படி படித்தாதான் ஒரு முழுமையான மனுஷனை உருவாக்க முடியும். இந்த நேரத்தில் எனக்கு மிகவும் பாக்கியமாகப்படுவது நான் பெற்ற ஆசிரியர்கள். உங்கள் பள்ளி தாளாளர், எனக்கு அவங்க இயற்பியல் வைஸ் பிரின்சிபல், அடுத்து பிரின்சிபல், அது எங்கள் தமிழாசிரியர், பல தமிழாசிரியர்கள் எனக்கு, மரியா மேடம், லலிதா, சுதா மேடம், இவங்கெல்லாம் எனக்கு தமிழ் எடுத்தவங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஆசிரியர்களை போற்றாத மாணவர்கள் வந்து கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின் என்பது திருக்குறள். அதனால் நீங்கள் படிக்கணும், சப்ஜெக்டிவ் நாலேஜை வளர்த்துக்கணும். அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு திருமூலருடைய ஒரு பாட்டு இருக்கு, வானில் ஈசனை தேடும் மதியிலிர். வானத்தில் கடவுளை தேடுறவனே, தேனுக்குள் இன்பம் கருப்போ சிவப்போ. தேனுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு இனிப்பு எந்த நிறம்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. தேனுக்குள் இன்பம் கருப்போ சிவப்போ, தேனில் இன்பம் செறிந்திருந்தார் போல். இந்த வரிக்கு ஏதாவது அர்த்தம் புரியுதுங்களா? தேனுக்குள் இன்பம் செறிந்திருந்தார் போல். தேனுக்கும் இன்பத்துக்கும் பிரிக்க முடியுமா? தேனில் தான் இன்பம் கலந்திருக்கிறது. அதே மாதிரி தான் உங்களுக்குள்ளதான் உங்களுடைய கலைக்கூறுகள் புதைந்திருக்கிறது. அதை என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு வழிகாட்டி தான் இந்த ஆசிரியர்கள் எல்லாருமே. அதனால் நீங்கள் எல்லோரும் நிறைய படிக்க வேண்டும். படித்தாதான் வாழ்க்கைங்கிறது, அது படிக்கலைன்னா முன்னேறி விடலாம் அப்படிங்கிறது யாருமே கிடையவே கிடையாது. நீங்கள் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு, காமராஜரை அதிகமாக வியந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டவர் கவியரசு கண்ணதாசன்.
கவியரசு கண்ணதாசன் வந்து 8ஆம் வகுப்பு கூட படிக்கலை. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு பிஹெச்டி முடிக்கிற அளவுக்கு தமிழ் அவ்வளோ படித்தவர். அவர் திராவிட இயக்கங்களில் வந்து போய் சேர்ந்தார். கம்பராமாயணம் ஒரு 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 பக்தி இலக்கியம்னு கூட சொல்லலாம். அதை இந்த திராவிட இயக்கர்கள் எல்லாருமே வந்து அதை எரிக்கணும்னு கவியரசு கண்ணதாசன் சொல்கிறார். ஒரு முறை படித்து பார்க்குறாரு. இதையா நம்ம எரிக்க போகிறோன்னு அதை வச்சு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணார். இது எதுக்கு சொல்கிறேன்னா, 8ஆம் வகுப்பு தான் எட்ட நினைத்தேன், வறுமையிலேயே என் பெற்றோர் படிக்க வைக்கவில்லை. அவருடைய கவிதை படிக்க வைக்கவில்லை என்றாலும் வகுப்பிற்கு வெளியே தான் படித்தார். அதுதான் உங்களை வாழ்வில் உயர்த்த போகிறது. நீங்கள் உங்கள் ஹோம்ஒர்க் முடிக்கிறதோட உங்களுடைய கல்வி முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கக்கூடாது. உங்கள் சப்ஜெக்டுக்கு வெளியே எவ்வளோ படிக்கிறீங்க. ஒரு முழுமையான மனிதன், அறிஞருக்கும் டேலண்டட் பர்சனுக்கும் ஒரு வித்தியாசம். அறிஞர் என்பவன் எல்லா துறைகளிலும் தனக்கு ஒரு அறிவு இருக்க வேண்டும். ஒரு டேலண்டட் ஸ்கில்டு பர்சன், நான் ஒரு 4 செவரு கட்டிட்டேன்னா நான் ஒரு ஸ்கில்டு மேஸ்திரி. ஆனால் நான் எல்லா துறைகளிலும் எனக்கு ஒரு ஆழ்ந்த அறிவு இருந்தால் மட்டும்தான் நான் ஒரு அறிஞராக முடியும். மாணவர்கள் அனைவரும் அறிஞராக வேண்டும். உங்கள் மதிப்பெண்களுக்கு மட்டும் பின்னாடி போயிடாதீங்க. எல்லாத்துலேயும் யூ ஹேவ் டு எக்ஸ்ப்ளோர். அதுக்கு இங்கே இருக்கிற ஆல் தீஸ் ப்ரொஃபஸர்ஸ் இல்லை டீச்சர்ஸ் ஆர் வெரி பொட்டென்ஷியல். யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் தெம். ஐ ஹேவ் சுமதி மேம். ஷி டுக் ஜாகிரஃபி ஹிஸ்ட்ரி ஃபார் மீ. எனக்கு இன்றைக்குமே நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சிவில் சர்வீசஸ் ஒரு பிளான் இருந்தது. எனக்கு அப்போ ஃபஸ்ட்டு வந்தது நீங்கள். அப்புறம் எனக்கு ஹிஸ்ட்ரி மினி மேடம்னு எடுத்தேன். அவங்க இந்த மாதிரியான ஆசிரியர்கள் பள்ளியோட முடிஞ்சிட மாட்டாங்க. உங்கள் நினைவில், அதாவது பழகிய நேரங்களை விட நினைக்கும் நேரங்கள் ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. இப்படி பல ஆசிரியர்களால் என் வாழ்க்கை வந்து, நான் ஸ்கூலில் படிக்கும்போது எனக்கு நல்லா தெரியும், நான் ரொம்ப மார்க்கு பின்னாடி அலைகிறவன், ரொம்ப ஸ்டூடியஸான பர்சன். ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது வாழ்க்கையில். ஒரு புத்தகம் எழுதணும்னா நீங்கள் எவ்வளோ ரிசப்டிவாக இருக்கணுங்கிறது நீங்கள் வகுப்புக்கு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். நீங்கள் இன்றைக்கி ஒரு உறுதிமொழியோடு போங்க. காமராஜருடைய பிறந்தநாள் இன்னைக்கு. அவர் படிக்கலை, ஆனாலும் தனக்குள்ளே இருக்கிற ஒரு கலை கூறு, அவருடைய ஆளுமை தன்மை, அவருடைய கருணை தான் அவருடைய தலைமை பண்பு தான் அவருடைய கலை கூறு. அந்த மாதிரி உங்களுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரே வழி வாசிப்பு. உங்கள் பாடத்திட்டத்திற்கு வெளியே நீங்கள் வாசிக்க வேண்டும். பாடத்திட்டத்திற்கு வெளியே எவ்வளவு வாசிக்கிறீர்களோ அவ்வளவு உங்களை பற்றி நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஆதலால் வாசியுங்கள். வாசித்ததை பிறரோடு பகிருங்கள். பகிர்ந்ததை எழுதுங்கள். எழுதினால்தான் எவன் ஒருவன், அதாவது சிந்திக்கிறீர்களா என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும். நீங்கள் படிக்கிறீங்க, டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது, அதை ரெப்ளிகேட் பண்ணுறீங்க. உங்கள் தாட் ப்ராசஸ் இங்கே அப்படிங்கிறது கொஸ்டின் பண்ணுங்க. நீங்கள் யோசிக்கிறீங்களா உண்மையாலுமே? கார்ல் மார்க்ஸ் தெரியுங்களா? கார்ல் மார்க்ஸுடைய அந்த நினைவிடத்தில் ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கும். இந்த மனிதன் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டான். அவன் இறந்து விட்டான்னு எழுதலை, சிந்திப்பதை நிறுத்தி கொண்டான். நாம் இப்போது உண்மையாகவே உயிரோடு தான் இருக்கிறோமா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் சிந்திக்கிறீர்களா என்பதை உணருங்கள். சிந்திப்பவன் தான் மனிதன். உங்கள் பாடத்தை படிச்சுட்டு அதுலேருந்து ஒரு சிந்தனை வளர்த்துக்கோங்க. ஆதலால் இந்த வாசிப்பு பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள். நன்றி.